சொல்லுங்க, விசுவாசம் கேள்வியினால் வரும். அது என்னது? தேவனுடைய வார்த்தை, இந்த வசனத்தை, இந்த நல்ல பிரசங்கங்களை, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் நமக்கு செய்த காரியங்களை பற்றின பிரசங்கங்களை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதால தான் விசுவாசம் வரும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவர் நமக்கு செய்தவைகளை பற்றி நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பதனால நமக்கு என்ன வருமா? விசுவாசம் வருமா? நாங்கள் கடந்த நாட்கள் இதை பற்றி பார்த்திருக்கிறோம். அந்த பெரும்பாலான எஸ்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வாயினாலே அறிக்கை செய்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று தன்னுடைய வாயினாலே என்ன செய்கிறார்? அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறார். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறது நாங்கள் அசைவில்லாமல் நாங்கள் உறுதியா இருக்கணும். எல்லாம் திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தோட வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறது அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யணுமா? அறிக்கை இடணுமா? விசுவாசம் என்றாலே என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, நாங்க உறுதியா நம்புறது. கடவுள் இதை நிச்சயமா செய்வார். நாங்க தொடக்கத்துல இந்த போதனை தொடக்கத்துல பார்த்தோம். நாங்க இன்றைக்கு என்ன செய்யணும்? நமக்கு ஒரு ஆண்டவர் ஒரு பந்தயத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா இந்த பந்தயத்துல உலக பிரகாரமா ஒரு பந்தயத்துல 100 மீட்டர் 200 மீட்டர் ஓடுகிறவன் அந்த உலக பிரகாரமா அழிந்து போகிற கேடயத்தை அந்த பந்தய பொருளை பெறத்துக்காக வேண்டி ஓடுறான். ஆனா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நாங்களோ அழிவில்லாத நித்தியமான அந்த ஜீவ கிரீடத்தை பெரும்படிக்கு ஓடுகிறோம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதே போல ஆண்டவர் நமக்காக நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, 22ஆம் இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல நாங்க நம்பிக்கை அறிக்கையிடுகிறதுல, நாங்க எதை நம்புறோமோ அதை அறிக்கையிடுகிறதுல, விசுவாச வாழ்க்கையில ஆரம்பமே அதுதான். நாங்க ரட்சிக்கப்படுகிறோம். எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்? ரோமர் சொல்லப்படுகிறது 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அங்க நாங்க எப்படி ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லுது. அதுல சொல்லுது பாருங்க, 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் 8 9ஆம் வசனங்களை வாசிங்க. இந்த வார்த்தை எனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. பவுல் சொல்றாரு, இந்த வார்த்தை எது? உன்னுடைய வாயிலும் இருதயத்திலும் இருக்கிற வார்த்தை. அது என்ன வார்த்தையா? நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இப்ப நான் பிரசங்கிக்கிற இந்த விசுவாச வார்த்தை உங்களோட கொப்பியில நீங்க எழுதுறதால மட்டும் என்ன செய்ய போறது இல்லை, அதனுடைய வாழ்க்கையில நிறைவேற போறது இல்லை. ஒருவனை இடத்துல சும்மா கேட்கறதுனால மட்டும் நிறைவேற போறது இல்லை. இதை நீங்க என்ன செய்யணும்? இந்த வார்த்தை உங்களுடைய காது